தினமும் 1 அல்லது 2 வேக வைத்த முட்டை சாப்பிட்டா உங்க உடலில் 7 நாட்களில் என்ன மாற்றம் வரும் தெரியுமா? உடல் எடை குறையும், முடி கொட்டுவது குறையும், சக்தி அதிகரிக்கும். ஆனா இது தவறா சாப்பிட்டா ஆபத்து இருக்குது. இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. முட்டையை எப்படி சாப்பிடணும், எப்பொழுது சாப்பிடணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறலாம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வேக வைத்த கோழி முட்டை தாங்க. சாப்பிட்டா உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தான். முட்டைங்கிறது ஒரு சூப்பரான உணவு என்று சொல்லலாம். ஏனில் இதை உயர்தரமான புரதம், அதாவது புரோட்டீன்ஸ் அதிகமாகவே இருக்குது. நல்ல கொழுப்புகள், ஹெல்த்தி ஃபேட்ஸ் இருக்குது. விட்டமின் B12, D, A இது எல்லாமே இருக்குது. இரும்பு சத்து இருக்குது. கோலின் மூளைக்கு மிகவும் முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. ஸோ இப்படி சத்துக்கள் நிறைந்த இந்த முட்டைகளை கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிறோம். இதனுடைய நன்மைகளை பார்த்துடலாம். உடல் சக்தி அதிகரிப்பு. நீங்கள் தினமுமே முட்டையை சாப்பிட்டா உடலுக்கு உடனடியாக ஒரு சக்தி கிடைக்கும். உடல் சோர்வு குறையும், வேலை செய்யக்கூடிய திறன் அதிகரிக்கும். முட்டையில் உள்ள புரதம் உடலின் செல்களை சரி செய்யவும் புதுப்பிக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். இரண்டாவது நன்மை என்னன்னா, மூளை வளர்ச்சி மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில இருக்கக்கூடிய அந்த கோலைன் என்ன செய்யும் தெரியுமா? நினைவாற்றலை அதிகரிக்கிறதுக்கும் கான்சென்ட்ரேஷன் பவரை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. குழந்தைகளுக்கு மிகவும் அவசியமான ஒரு உணவா இருக்கு. அதனாலதான் மாணவர்களுக்கு முட்டை சாப்பிட சொல்றாங்க. அதனாலதான் குழந்தைகளுக்கெல்லாம் வாரத்துல 3 முட்டைகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, உடல் எடையை குறைக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்கன்னா அப்படின்னா முட்டையை உங்க உணவுல கண்டிப்பா சேர்த்துக்கிறீங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றவங்க அவங்களுடைய டயட்ல நம்ம முட்டை வச்சிருப்பாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது நீண்ட நேரம் அடுத்து பசி வராம தடுக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. அது ஓவர் ஈட்டிங்கை குறைக்கிறதுக்கு. அதே மாதிரி மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. ஸோ அதுக்கு எப்படி சாப்பிடணும்னா, காலையில் வெறும் வயிற்றில் 2 வேக வைத்த முட்டைகளை சாப்பிட்டா கொழுப்பு வேகமாகவே கரையும். ஸோ அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க முட்டையை எடுத்துக்கிட்டால் நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. முன்னாடிலாம் முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நல்ல கொழுப்புகள், நல்ல கொலஸ்ட்ரால் கண்டிப்பா நம்ம உடலுக்கு தேவை. அந்த HDL அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் நம்ம உடலுக்கு தேவை. அந்த கொழுப்பு நம்ம உடலுக்கு ரொம்பவும் அத்தியாவசிய ஒன்றா இருக்கு. ஸோ அதனால நம்ம முட்டையை கண்டிப்பாக பயன்படுத்தணும். கெட்ட கொலஸ்ட்ராலை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு இந்த நல்ல கொலஸ்ட்ரால் பயன்படுது. அதாவது சரியான அளவில் சாப்பிட்டா அது இதயத்திற்கு மிகவும் நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதே கான்செப்டை நீங்க அதிகமா சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனைகளை உண்டு பண்ணும். 5வது பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் இருக்கக்கூடிய அந்த லியூட்டின், சியாசின் கண்களில் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முக்கியமாக 60 வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகுனா, கண் பார்வை குறைபாடு மெதுவாக வர ஆரம்பிக்கும். ஸோ வயதான பின்னாடி வரக்கூடிய அந்த பார்வையை சரி பண்ணுறதுக்கு, அந்த கண் பார்வை குறைபாடை வராமல் பாதுகாக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு முட்டையை உணவில் சேர்த்துக்கிறங்க. கண் பார்வை மேம்படும். அடுத்தா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, முடி மற்றும் சர்மம் நன்மைக்கு முட்டை பயன்படுது. முட்டையை சாப்பிட்டீங்கன்னா முடி கொட்டுறது குறைய ஆரம்பிக்கும். முடியோடைய அடர்த்தியும் அதிக ஆரம்பிக்கும். சர்மம் நல்லாவே பளபளப்பாக ஆரம்பிக்கும். அதாவது உங்களுடைய ஹேரும் ஸ்கின்னும் நல்லா ஒரு க்ளோயிங்னஸ் வேணும்னா நீங்கள் முட்டையை பயன்படுத்தணும். ஏன்னா முட்டையில் புரோட்டீன்ஸ் ப்ளஸ் பயோட்டின் காம்போ இருக்குது. இதனால இது பியூட்டிக்கு ஒரு சீக்ரெட்டாகவே இருக்குது. ஸோ உங்களுடைய முகத்திற்கும் முடிக்கும் ஒரு அருமருந்தா முட்டை இருக்குது. இப்போவே நிறைய அதில் ஆட்லலாம் பார்த்துருப்பீங்க. விளம்பரம், ஷாம்பு விளம்பரத்துலலாம் முட்டை கலந்த ஷாம்பை போடுங்க, முடி நல்லா வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்க. அதே மாதிரி நம்மளுடைய முகத்திற்கும் நல்ல ஒரு பளபளப்பை கொடுக்கக்கூடியது. முடி கொட்டுறதும் நின்றும், முடி நல்லா கட்டையாகவும் வளர ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம 5வதா பார்க்கக்கூடிய ஒரு நன்மை என்னன்னா, எலும்புகளுடைய வலிமையை அதிகப்படுத்துறதுக்கு முட்டை பயன்படுது. முட்டையில் விட்டமின் D இருக்குது. ஸோ விட்டமின் D எல்லா உணவுகள்லையும் இருக்காது, சில உணவுகளில் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம உடலில் கால்சியம் உறிஞ்சுதலை அதிகப்படுத்துறதுக்கே விட்டமின் D ரொம்பவே தேவை. ஸோ எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் அந்த கால்சியம் உறிஞ்சு திறனை அதிகரிக்கிறதுக்கும் கண்டிப்பாக விட்டமின் D தேவை. ஸோ அதற்காக நம்ம முட்டைகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த முட்டைகளை சரியான முறைகளை பயன்படுத்தும். தவறாக சாப்பிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 5, 6 முட்டைலாம் சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா
கொலஸ்ட்ரால் இம்பேலன்ஸ் ஆயிரும். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வரும், வெயிட் அதிகமாகும். அதே மாதிரி முட்டைகளை ப்ராப்பராக அவிச்சு வேக வைத்து சாப்பிடணும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஹாஃப் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அரை வெந்ததோட அரை வேக்காடாக வேக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரலாம். ஸோ இனிமேல் வந்து ஹாஃப் ஆயில் சாப்பிடாதீங்க, நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. ஸோ எப்போ சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் சாப்பிட்றது பெஸ்ட்டான டைமாக இருக்குது. சிலர் வந்து ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு ஜிம்மில் ஸோ நீங்கள் வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுடைய மசில்ஸ் வந்து நல்லாவே பில்ட் ஆகும். இரவில் சாப்பிட்றத வந்து நீங்கள் தவிர்க்கலாம். அப்படி நீங்கள் சாப்பிட்டாலும் ஒரு முட்டை அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையிலே எடுக்கிறது பெஸ்ட்டு. எப்படி சாப்பிடணுங்கிறத பார்த்துலாம். நல்லாவே ஃபுல்லாக நீங்கள் வேக வச்சு தான் எடுத்துக்கிறணும். அது கூட சிறிதளவு உப்பு மிளகும் சேர்த்து லைட்டாக உங்களுடைய பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணி லைட்டாக பரட்டி எடுத்து சாப்பிடுங்க. எண்ணெயெலாம் இல்லாமல் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எண்ணெயில் போட்டு பரட்டி வதக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். சும்மா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ முட்டைங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான உணவு. ஆனால் சிலருக்கு இது ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ யாரெல்லாம் இந்த முட்டையை சாப்பிடக்கூடாது, சாப்பிடும்போது கவனமாக இருக்கணும் அப்படின்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டும் கவனமாக இருக்கணும். ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனமாக இருக்கும். இவங்க எல்லாருமே உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களே, முட்டைங்கிறது ஒரு சின்ன உணவு மாதிரி தோன்றலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சக்தி மிகவும் மருந்து மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யும். ஸோ தினமும் 1லேருந்து 2 அவிச்ச வேக வைத்த முட்டைகளை எடுத்துக்கிறங்க. சரியான நேரத்தில் எடுத்துக்கிறங்க, சரியான அளவில் எடுத்துக்கிறங்க. அப்படி சாப்பிட்டா தான் உங்கள் உடல் முழுக்க அது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.